யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. இப்போ என்னென்னாச்சுன்னா, ஒரு 4-5 பார்சல், இந்த பார்சலை வந்து பார்சல் பிஞ்சு பூச்சி பிஞ்சு தான் வந்திருக்கு என்ன. அதனால் வந்து இது என்ன போட்டுக்கானா, இந்த பார்சல் தேவையில்லாத கொஞ்சம் எல்லோரும் இந்த அங்கேயே பார்க்காங்க பார்த்துருங்க. வீட்டில் பார்த்து பிரித்து தான் இவ்வளோ எடுக்க, இல்லைன்னா ஏதாவது கூட அனுப்பிவிடக்கூடாதுல்ல எடுக்க பார்சல். இந்த பார்சலை வந்து நான் தனியாக தான் பிரிக்கணுமா பாருங்கள். என்ன ஆட்டாதில் வெறும் ஓடி வந்துடும், எதாவது அனுப்ப தெரிய முடியாது. ஓடி உங்கள் வேடிக்கையில் போட்டோம். வேலைக்குள்ளே போடணுமா? வேடிக்கையில் இல்லை. நீ வேலைன்னு என்ன? நீ விடுனர் ஆலன் அற்காடு ராணிப்பேட்டை. அற்காடு இல்லை, ஆலன் அற்காடு போட்டுக்கல. ராணிப்பேட்டை லட்டரை பிரிக்கவும். அற்காடு தானே. ஏதையும் வாந்தியும் எப்படி பாரு. என்னதுல இது? அம்மா இது சூனியத்து வச்சோம். என்னது இது? இரும்பச்சம்பழம். இதான் தொட என்ன கையை வச்சு கண்டது கலையில் கையை உங்களுக்கு தான் கொரோனா வரும். என்னது அனுப்பிட்டு இருக்கான்? கோனை. என்னதுல இது? துணி பாவாடனே. அதை மாட்டி போட்டு என்னதுண்ணே? துப்பாக்கி. என்னது? பேயில போவாச்சு. இது என்னது? உங்க துப்பாக்கி போயும் பேல துப்பாக்கியா? அட பேமி எனக்கு இப்படி செஞ்சு அனுப்பிடிக்கல. அசிங்கமா இருக்கு. வச்சுக்கோங்க. பாவாடையா போட்டு துப்பாக்கி இதோ நடுவில் கிழிச்சு விட்டுருக்கான் பாரு. துப்பாக்கி வச்சிருக்கேன். செத்த போயிடலாம் பாரு. அந்த குப்பையெல்லாம் அனுப்பிடுறான் பாரு. வேலை வீட்டை வச்சு பிரிக்க. ஆமாம், நல்ல வீட்டை பிரிக்கல. என்ன பாருங்க, எத்தனை பார்சல். அம்மானுங்க இவருங்க இப்போ இது டெமோ பீஸா. இது டெமோ பீஸு. உங்கள் டெமோ பீஸா. உங்களின் ஜாமானின் டெமோ பீஸ். என்னது? டெமோ செல்லு வாங்க போகும்போது ஒரு செல்லை காமிச்சு பாருங்களா. அட முக்கு என்ன இந்த படத்தையே எதுக்குல போடுறிய எனக்கு? நீ இந்த படம் ஒன்று
முக்கில் என்ன ஒன்றுக்கு போனீங்களா மூக்கு ஒன்றுக்கு போனாவா செத்த பையில ஆஸ்பத்திரியில் நான் கடும்பாடுபட்டு முடியாது மூக்கில் 2 மட்டும் மொதல் டீப்பை உருவினாங்க அதை சோறு உருவிட்டேன் 2ஆம் டீப்பு ஏழை போவான் என்னத்தில் அனுப்பி கொடுக்காம பாரு ஏழை போவான் சி மொதல் டீப்பு உருவினாங்க சோறி விட்டேன் இதுக்கு மூக்க 1க்கு போனாங்க மூக்கு 1க்கு செத்த பையில நான் என்ன அவசரம் எனக்கு தான் தெரியும் செத்த பையில சரி நான் இதை எடுத்துங்க டெமோ பீஸ் வலிக்கு போலங்க வலிக்கா இந்த மாதிரி தான் இருக்கு சும்மா இந்த அசிங்கமா கேவலமா இருக்காது துப்பாக்கி மொடனோடு கொடுக்க துப்பாக்கி விடுவோம் வாயில வச்சுக்கோ வாயில அழகா என்ன படம்லாம் அனுப்பிடுவாங்க என்னல இது இப்படி அனுப்பிவிட்டுக்கானுவா இங்கே பாருங்க அது மூக்கில் மாட்டணும்னு நினைக்கிறேன் தலைவரே நீங்கள் ஆடு பரவாயில்லை உங்கள் ஜாமான் சேர்ந்து டொயிங் டொயிங் ஆடுது அதான் நாங்கள் உங்களை வச்சு கிழிக்கிறோம் இல்லை அப்போ உனக்கு மட்டும் ஆடாமல் சும்மையாக இருக்குல்ல பேர போவான் என்ன பாருங்க என்ன போட்டுக்க ஐ லவ் யூ போட்டுக்கண்ணா ஐ லவ்ங்கிற வார்த்தை மட்டும் இங்கிலீஷில் தெரியுது என்ன அது அது விஷயம் இருக்குல்ல பழைய கேட்டுக்கோ ஜாமானி சொல்லியிருக்காங்க பாரு என்னத்தெல்லாம் போட்டிருக்கான் பாரு கேட்கல பக்கத்தில் யாருன்னு சூர்யாவை திருமணம் 4 குழந்தைகள் பரவாயில்லை அவருடைய தான் உறவு சூர்யா சருக்கு எத்தா பையல மூஞ்சி மோரையும் மைய இல்லை மைய வச்சுருக்கான் பாருங்க மை இல்லை இந்த பழம் எத்தா பையல சி கண்டெல்லாம் அனுப்பிவிட்டுக்கான பாரு என்ன மூக்கில் எதை மாறி விட்டுக்கான் பாரு ஏஜில் போகணும்ல மூக்கு பெருசாக இருக்குண்ணே மூக்கு உன் தலை பெருசாக தலை இருக்கு அம்பாசிடர் மூக்கு அது மூக்கு ஏழை போன குப்பி அனுப்பி விட்டுருக்காங்க அதை அனுப்பி சி இன்னொரு பர்சன்ட் இருக்குது இன்னும் பேரையும் வாந்தியும் கொள்ளையும் அதிகமாக எடுக்க வைக்கல உங்களுக்கு அதே சட்டி மாதிரி அந்த சட்டி இன்னொரு சட்டி சட்டியாக அனுப்பிடுறானு எனக்கு போட சட்டி பேரும் எவ்வளோ கிழிஞ்சிருக்கு ஆமாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு சட்டி மாட்டிட்டு அலையமில்ல பேரை போனோம் அழுக்கு சட்டியாக அனுப்பிடுறானு எனக்கு சி அனுப்பிடுங்க நண்பர்களே அனுப்பணுமா நீ தானே அழுக்காதீங்க பாரு கேண்டில் எடுத்துருக்கான் சரி காப்பி கொண்டு எதை மறைச்சு சொட்டு சொட்டா வரைய விட்டுருக்கான் பாரு பால் கொண்டு இருக்கான் பால் இல்லையா வருது உனக்கு அளவு குத்திருக்கான் பாருங்க இடையில அழகு குத்திருக்கானா என்ன குத்திருக்கான் என்னதான் படம் அனுப்பி ஏன்னா இந்த படம் அனுப்பி இந்த படம் காப்பி கொண்டு அனுப்பி விட்டுருக்கானு படத்தை எத்தப்பட ஜாமான் நலமா ஜாமானுக்கு மாசு இருக்கா ஜாமானுக்கு சரியா இல்லை என்று மேல் பட்டோம் இப்படி நீ இதை பாடி நான் உள்ள பார்சல் அனுப்பிவிடுக்க என்னன்னு பார்க்க நீ ஜாமானுக்கு மாஸ்க் இருக்கா ஜாமான் சரியில்லை என்று கேள்விப்பட்டோம் என்னது தான் தெரியும் செல்லட்டை போட்டு இருக்கா இல்லை பயமா இருக்கல எனக்கு நீ இப்படியா எனக்கு தான் வேலை பிரிங்கண்ணே உங்கள் கைப்பட பிரிச்சாதான் அது கரெக்டாக இருக்கும் என்னது செல்லட்டை தெரியுது என்னது இப்படி பாம்பு புஷ்ன்னு வந்துட்டா ஓட முடியாது ப்ரோ இவ்வளோ தூரம் என்னது துறங்கண்ணா சும்மா இல்லை பூச்சி கீச்சி வந்துட போய் 8 கல் பூச்சி என்ன ஆத்த பேஜில் போவான் வாந்தியில் போவான் செத்த பயலை என்னையோ எடுத்து ஆய்வுக்கு வந்து அனுப்பி விட்டுருக்காமல செத்த பயலை சி இருந்தா நாம அந்த ஆய் புதுசு உள்ள பேஜில் போவான் செத்த பயலை இதுக்கு 4 டேப்பு மேது செத்த பையன் என்ன தெரிஞ்சல ஒரு மாயா இருக்குல்ல செத்த பயலை வாயில் மண்ணில் போகும் வாயில் கழுத பயிலுள்ளா உள்ள திறந்து சி பேஜில் போகணும்ல காட்டுங்க ரிவ்யூ கொடுங்க வாயில் கொடுக்க மயில என்னன்னு பாரு என்ன தெரியல உள்ள ஏதோ பிளேட்டில் வச்சிருக்கானுவா பெல்ட்டா என்னது இது புசுன்னு உள்ள எடுக்க பார்ப்போம் அந்த மாதிரி இருக்காது ஒரு 5 ரொட்டியை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி அழுவ வச்சு கொடுத்துருப்பான் ஆனந்த கொடுங்க பார்ப்போம் வேலை போன என்ன சட்டி எந்த வருது பாரு எரிச்சலா இருக்கு சட்டி எரிச்சலா இருக்கு சட்டி ஓட்டிக்கிட்டு என்னத்துல நேரமான இது எனக்கு
பெல்ட்டி என்னது ஆனந்தம் காரணம் இருக்கு உன்னை அடுத்து கிழிச்சு விட மாட்டோமா நான் பிரியாணி இல்லை நல்ல மனம் என்னது தெரியல ப்ரோ என்னது இதான் நாட்டம் சீ லெட்டர் படிக்க மாஸ்க்கு கட்டம் இப்போது மாஸ்க் வெளியில் போகணும் உங்கள் ஜாமானை பாதுகாத்து நாரப்பயிடலாம் ஜாமான் அடுத்த சரியானால் உங்கள் ஜாமானுக்கு வேல் குத்தி பால் குடம் எடுத்து மொட்டை அடிப்போம் அனுப்புன பேருங்க இருக்கு இறுதியில் பால் குடம் எடுத்து அந்த பாலில் மளிகை கடை மகேஷா பேரை பாருங்க அனுப்புறது இது அனுப்புன பேரை அனுப்பிடுவாங்க பாருங்க மளிகை கடை மகேஷ் முறுக்கு கிழிஞ்சிட்டு முடுக்குதுரா முடுக்கு தெரு முத்தூர் திருநெல்வேலி ஃபோன் நம்பர் அனுப்பியிருக்கான் அவனும் ஆரத்து கிழிச்சு போகிற மாதிரி செத்தா பாரு நிற்கி செத்தா பையன் இந்த நாத்தம் என்னதுண்ணே பிசு பிசு இருக்கிற ஒரு மை செத்தா போயிடல என்ன அனுப்பியிருக்கான் ஆயிருந்து எழுப்பியிருக்கான் எழுது அப்போ தான் என்ன ஞாபகம் பேசி கிழிக்க நல்லா இருக்கும் உனக்கு செத்தா பையில என்ன மாதிரி இருந்துச்சு என்ன இருந்துச்சா மஞ்சள் கலர் இருந்துச்சோ இவன் வேற அனுப்பியிருக்கான் இவன் யாரு அர்க்காடு இன்னும் பின் குறிப்பு லெட்டரே உடன் பிரிக்கவும் லெட்டர் உடனே பிரிக்கும் ஏன் மூஞ்சிக்கு முறியக்கு ஆடுது இல்ல கொடுமை எனக்கு இது என் வீட்டுக்கு இந்த பர்சன் இது நானாலும் பரவாயில்ல இதையும் செவந்துட்டு வராங்க பாரு அந்த கொரியர்காரங்க அவங்க என்ன பாவஞ்சாங்கன்னு தெரியல எனக்கு சி பாரு நான் அடுத்து கிழிச்சு போகிறேன் பாரு இல்லை வைங்களா போனா போட்டு அனுப்பிடுறேன் பேரை போவான் இது எல்லாம் அனுப்பி விட்டுருக்கான் பேரை போவான் சரி இதை பாரு இது யாரும் பாரு இது யாரு அரவிந்த் ஜெயா அப்பார்ட்மெண்ட்டு அமராபுரம் ரோடு வல்சடா என்ன ப்ரோ குஜராத்லேருந்து வந்திருக்கு ப்ரோ இது என்னது பாடல போட்டிருக்கான் ப்ரோ படி நேரம் குஜராத்லேருந்து தான் வந்திருக்கு குஜராத் இருந்தா இவன் பொண்ணு போட்டுக்கானே இந்த பேரம்மா பொண்ணு போட்டுக்கானா லெட்டர் படிச்சியா அது அவன் லெட்ரு ஜெயா அப்பா ஜாமான் நலமா உங்கள் ஜாமான் செத்த பையில வாயில் வச்சு ராமமலை பண்ணி பயிலுலா விளங்காத பயிலுலா லெட்டர் முழுசாக படிச்சியா இதில் போவான் செத்தா பயில இல்லை என்ன நினைப்புண்ணா இங்கண்ணே நான் உள்ளே வைக்கிறேன் லெட்டர் உள்ள வைக்கிறேன் என்ன போட்டிருக்கு குஜராத்லேருந்து வந்திருக்கு குஜராத் பேர் அரவிந்த் குஜராத்லேருந்து வந்திருக்கு என்னது சடக்கு போடாங்க இழுத்துறாங்கன்னா தெரிச்சிட போகுது இதுவா அப்போ ஏன்டியே எல்லாம் வரணுங்க அப்போ பாடிஸ் பாடி சட்டி மாதிரி இருக்குல்ல என்னடா இது சட்டி அதுக்கு அதை கையை வச்சு வேற தடவை போட்டோம் அதுக்கு சை ஜாமானுக்கு மாஸ்க் அனுப்பியிருக்கேன் இவன் தான் ஒரிஜினல் மாஸ்க் அனுப்பியிருக்கான் ஜாமான் போட்டோ காமிக்கினா பாருங்க இந்த சட்டி உனக்கு எங்கேருந்து கிடைச்சி உனக்கு என்ன தெரியுமா 2 யானை கண்ணு சைடில் இருக்கல யானை காது இது அந்த தும்பிக்கைக்குள்ளதான் சட்டி எங்கே இருக்கு இது கடையில் குஜராத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் செத்த பயில இல்லை வேலை மாரி இல்லை இந்த சட்டி அனுப்பிடுதான் மாதிரி இப்படி இது சட்டி நீங்கள் இன்னும் புதுசாக பார்க்கணும்லண்ணா சரி வைங்க நம்ம வீட்டுக்கு போய் இதை போட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம் அட இல்லை அது பார்க்க கொடு ப்ரோ சைஸு பத்தாது அதுவும் ஒன்று இல்லை ப்ரோ முனையில் ஓட்ட போட்டுவிட்ருவோம் வெட்டி விட்டுருவோம் பாருங்க இப்படி போடணுமா சட்டி ஒரு படத்தை போட்டுக்காம பாருங்க யானை படம் சட்டி செத்த பயிலாச்சு இதான் சட்டியை உங்கள் தலைவரை நாங்கள் தீவிர ரசிகன் நந்தகுமார் சிவா சலபதி சிவசுப்பிரமணியன் அரவிந்து குமேந்திரன் பொங்கல் பானை என்னது இன்னும் மேலே பேர் போட்டுருக்கா ஒழுங்கா படி அவ்வளோ பேரையும் படி அது பேரை போடுங்க ஊரை போட்டுருக்காங்க சட்டியை பாரு சட்டியை
சீ இந்த சட்டி நீ இந்த புதுசாக பார்க்கண்ணா தங்களின் தீவிர ரசிகர்கள் நீ போடம்ல ஆனந்தி நந்தகுமார் உங்க அப்பா போடணுமா அது தொடர்ந்து கிடக்க போடுறதுக்கு என்ன இருக்குங்க பாளையம் சிவா சரபதி உதயம் ஆ சிவ சுப்பிரமணி குளுக்கம்பாளையமா குளுக்கம் மலையம்மா அரவிந்த் மதியா கூடலூர் குபேந்திரன் சந்திரப்பட்டி பழனி நாங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் தீவிர ரசிகர்கள் ஜாமத்தீ ரசிகர் சட்டியை பார்த்தேன் ஐயா சட்டியை பார்த்தேன் அதை பாதுகாப்பாக ஒரு பரிசு பொருள் அனுப்பியுள்ளோம் அதை அணிந்து எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அணிந்து போட்டு செத்து பிறகு நீ பார்த்து நீ மனிதனுக்கு நம்பிக்கை போல யானைக்கு தும்பிக்கை போல உங்களுக்கு உங்கள் ஜாமான் சூப்பர். உங்களுக்காக மற்றும் ஒரு உதவியினை செய்ய வேண்டும். நாங்கள் அனுப்பியுள்ள யானை ஜட்டியை சாமான் முன்னேற்ற கழகத்தின் கொடியாக அறிவிக்க வேண்டும் என்று தாழ்ந்த பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறோம். நமது கட்சி ஜாமுக, நமது கொடி யானை ஜட்டி, நமது தலைவர் ஜிபி முத்து, நமது வெற்றி சின்னம் ஜாமான். வாழ்க தலைவர், வளர்க ஜாமான். பின்பக்கம் பார்க்கவும் முக்கிய குறிப்பு, யானை ஜட்டியை அணியும் முறை. தலைவர் சட்டி நீ மாட்டி விட்டு போய் பாருங்க ப்ரோ. பட உதவி எம் நந்தகுமார், மோங்கம்மா நல்லூர் பாளையம் கன்னிவாடி. இவர் அற்று போடுறதுக்கு இவர் போடுறவோ என்ன வைக்கிறவா இந்த படத்தை உதவிக்கு ஒரு ஆளாம் பாருங்க. இந்த படத்தை உதவி யானை சட்டியை போடுறதுக்கு வேற போன சட்டி புதுசாக எப்படிலாம் கண்டுபிடிக்கியா? இந்த சட்டியை இன்னைக்கு தானே பார்க்கறேன். வை ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் இல்லையா? ரைட்டு. சட்டியை போட்டு வீடியோ வாங்கி இதுக்கு 100 போட்டு 100 லிட்டர் போடுவோம் பாருங்கம்மே. வை எங்க வை ரைட்டு. இந்த லிட்டரு அண்ணா அதில் ஒன்று இருக்குது. ஜட்டியை போட்டு பிடிச்சது ஆலன் அவன் ஆய் தானா? அட பேயில போவான். இன்னொரு லிட்டர் வந்துருக்கு. என்னது உங்களுடைய கேள்விகளுக்கு அன்பான செக்கு அன்மால் பதிவானது மேனிலை வேற யார் அனுப்புறது? என்ன யார் அனுப்புறது? முதல்ல இதை படிங்க, லெட்டர் படிங்க. பிடிச்ச லெட்டர் எப்படி பிடிக்காதுதான். இது எங்கேருந்து வந்திருக்கு? இதை படிங்கன்னே தெரிஞ்சு போகும். இல்லைடா, இது நிறைய பிடிச்சுமா நீங்கள் எங்கே வச்சு? எச்சரிக்கை, இந்த பார்சலை காட்டி சென்று காட்டில் பிரிக்கணுமா? இதை பார்த்து எடுத்து வீடியோவில் இந்த பார்சலை பிரிக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் அடுத்த பார்சலில் மட்டும் மூத்திரத்தை இந்த பேரை போவான். அதில் உள்ளதுதான். அட பேயில் போவான். வா இதுக்கு மூத்தத்தை அனுப்பிடுவாங்க. அப்போ இவன் ஆயதான் அனுப்பிவிட்ருக்கான் நக்கி. ஆனால் நாத்தம் இந்த நீங்கள் உங்களுக்கு பேய் இந்த பேயே எடுக்கிற நீ பேரை போன இப்படி அனுப்பிக்கல. வெக்கமில்ல அதை வளைச்சி உங்கள் நக்கி தின்னமில்ல. செத்த பயலை அறுத்து கிழிச்சு ஆமாம். செத்த பயலை பிரிங்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த பார்சலில் மாட்டு மூத்தத்தை பிடிக்க கோழி பீயே அனுப்புவாங்க. என்னத்தெல்லாம் அனுப்புகிறான்? பேனை போகணும்ல. லெட்டர் பிரிக்கும் போது பார்சல் மிக்க பணம் உள்ளது. பணம் உள்ளதா? அவ்வளோ இது எந்த பார்சலுக்கு இது தெரியும்ட்டுக்க. நம்பை முழுமையாக பிரிக்கவும். பார்சல்களுக்கு இல்லை என்றால் நீ எவ்வளவு தான் செத்து பயன் நாரப்பயன் என்று இப்படிக்கும் மெய்யப்பன் வேந்தல் காம்பு வெங்கடேஷ். இதுக்குள்ளதான் இருக்கும். இதுக்குள்ளதான். அப்போ இது எந்த பார்சல் எதுன்னு தெரியும் எனக்கு. இது அதே இருக்கு. இந்த படம் தானே பாருங்க. என் வாயில பழத்தொதுக்கி வச்சு படம் வச்சுருக்கணும் பாருங்க. பாருங்க பாருங்க. என் வாயில பழத்தொதுக்கி பேயில போகணுமா? 10,000 தாள் 10 அடிச்சுக்கலாம். 9,999 போட்டு அதுக்கு என்னெல்லாம் உட்காந்து எவ்வளோ எடிட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜாமான் முன்னேற்ற கழகம் தேசம் வாங்கம் பாருங்கள். சரிங்களா?
எப்படிலாம் ஜாமான் தேசம். எப்படிலாம் ரோசனை பண்றீங்களா? ஏன்னா எங்கேருந்து வாரிய புதுசா வளரும் நீங்க? பார்சல் பிரிங்கண்ணே. என்னது 10,000 பேருக்கு மதிப்புக்குரிய அரசர் ஜிபி முத்து அவர்களே வணக்கம். அரசாங்கம் நாங்கள் உங்களுக்கு பாய்ஸ் நாங்கள் தெற்கு இந்தியா பெருங்கடல் உங்களுக்கு ஒரு நாடு அமைத்துள்ளோம். எனக்கு ஒரு நாடு அமைத்திருக்கீங்களா? ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, அறுத்து கிழிச்சு மாறுத்தாமா பைத்தார போயிடலாம். பாருங்க தேவைப்படுகிறது. நாட்டுக்கு பெயர் ஜாமா தேசம். அந்த நாட்டின் ஒரு புதிய மன்னர் தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் அரசராக பதவி ஏற்கும் நமது நாட்டிற்கு வருமானத்துக்கு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் வந்துட்டியே ஆனந்த் மணி அவர்களும் அமைச்சர் பதவியில் ஆதரவோடு உங்களுக்கு நாங்கள் திரிசூலம் மற்றும் கம்பல் அனுப்பி உள்ளோம். நீ வேகமாக படி, நான் பிடிக்க. இந்த திரிசூலத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் அனுப்பியுள்ள கப்பலில் அமர்ந்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டின் 10,000 ரூபாய் தாள் அனுப்பியுள்ளோம். அந்த 10,000 ரூபாய் படிங்க. அந்த 10,000 ரூபாய் தாள் அனுப்பியுள்ளோம். அந்த 10,000 ரூபாய் ஒரு நாட்டின் வேண்டுமானால் பயன்படுத்தலாம். நீங்கள் திரிசூலம் ஜாமான் பேஸ்ட்டு பிஞ்சி போன பேஸ்ட்டு இது சிரட்டையை வச்சுட்டு திருச்சூர் வச்சு இப்படி இருக்கணும். ஐயா வணக்கம்னு இருக்கணும், இப்படி இருக்கணும். பாருங்க என்னது அதோட பிடிச்சது எப்படில ரோசனை வருது பாருங்க. என்ன அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. பண்ணி விட்டு சிரட்டையை அனுப்பி விட்டு பிடிச்சிட்டு நிற்காரணுமா? ஐயா வாங்க ஐயா வாங்க நிற்காரணும். நீங்கள் பதவியேற்றவுடன் சேலமனின் ஜாமான் மீது போர் தொடுக்கலாம். வெற்றி பெற்ற பின் அவனது ஜாமானை எடுத்து உங்களை ஜாமான் ஸ்டார் என்று யாரும் அழைக்க மாட்டார்கள். இரட்டை ஜாமான் ஸ்டார் என்று அழைப்பார்கள். ஜாமான் தேசம் நாட்டிற்கு வர விருப்பம் இருந்தால் அரசு ஜிபி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் எழுத்தி ஆளில் போட்டுங்க கைஸ். மறக்காம பெல் எழுத்தி ஆளில் போட்டுங்க. நல்லா போட்டுங்க கைஸ். எனக்கு உங்கள்கிட்ட ஒரு பெரிய சப்போர்ட் தேவைப்படுது. லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள் கைஸ், நிறைய ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் கைஸ், இதுவே நம்ம நிறைய வீடியோஸ் இது மாதிரி ரேண்டமாக இல்லாமல் நிறைய வீடியோஸ் நிறைய பார்ப்போம். இதேமாதிரி இல்லாமல் நிறைய கண்டென்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோஸ் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன், பார்ப்போம் ரியாக்ஷனில். மற்றபடி வேறு எதனா வீடியோஸ் என்ன பண்ணலாம்னா சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். டாடா பை, சி யூ. திருநூறு அப்படியே பெறுகிறேன். டாடா பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.